Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லெட்ஜர் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 9th சம் பார்க்க போறோம். ஸோ அதோட டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம். Give journal entries from the following transaction of Mohit dealing in textiles and post them to ledger. ஸோ மோஹித்தோட டிரான்சாக்ஷன் தான் இது. பார்க்கலாம். 3 தான் இருக்கு. 2014 August 1st commence business with cash 1,10,000. ஸோ இதுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 1,10,000 அண்ட் தென் ஓப்பன்டு பேங்க் அக்கௌண்ட் வித் எஸ்பிஐ 50,000. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 50,000 அண்ட் தென் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 20,000. ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் 20,000. ஸோ இருக்கிறது 3 டிரான்சாக்ஷன் தான். இதுக்கு நம்ம என்னென்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்னா கேஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட். கேஷ் எதுலலாம் ரிலேட் ஆயிருக்கு? கேபிட்டல்ல, பேங்க்ல, ஃபர்னிச்சர்ல ரிலேட் ஆயிருக்கு. எல்லாமே டெபிட் என்ட்ரிஸ் தான். ஸோ கேபிட்டல் மட்டும்தான் கிரெடிட் என்ட்ரி. ஸோ அது டெபிட்ல வரும். ஸோ டூ கேபிட்டல் அக்கௌண்ட் 1,10,000, மற்றதெல்லாம் டெபிட் என்ட்ரினால இங்க கிரெடிட்ல வரும். பை பேங்க் அக்கௌண்ட் 50, பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 20. ஸோ அதுக்கான டேட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும். 1,10,000 பார்த்தாலே தெரியுது டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு. பார்த்தா 40,000 வந்துட்டு டிஃபரன்ஸ். ஸோ அது பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கணும் 31st August. அண்ட் தென் ஈக்குவல் பண்ணிட்டு இங்க கிரெடிட்ல பண்ணிருக்கோம். ஸோ டெபிட்ல வந்து பிராட் டவுன் போனோம் September 1 அப்படின்னு டேட் போட்டு 40,000. அண்ட் தென் இது 3க்கும் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கேஷ்ன்றது டெபிட்ல வரும். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட் 1,10,000 August 1 போட்டுக்கணும். ஸோ இங்க எதுவுமே இல்லை. இந்த எல்லா அமௌண்ட்டும் எடுத்து இங்க கேரி டவுன் பண்ணு. டூ பேலன்ஸ் கேரி டவுன் August 31st ஈக்குவல் பண்ணிட்டு and then September 1st by balance brought down 1,10,000. that's it. அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் போட்டு அதுல எப்படி பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட். ஸோ டூ கேஷ் அக்கௌண்ட் தான் இங்க வரும். கிரெடிட்ல இருக்கு டெபிட்ல வரும். டூ கேஷ் அக்கௌண்ட் 50,000. ஸோ இங்க எதுவும் இல்லை. அதனால மொத்த 50,000 இங்க நம்ம கேரி டவுன் பண்ணி அண்ட் தென் அடுத்த டெபிட்ல வந்துட்டு நம்ம பிராட் டவுன் பண்றோம். இங்க 31st August போடுறோம். இங்க September 1 போடுறோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். அதோட பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ இது வந்துட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் அக்கௌண்ட் தான். ஸோ 2014 August 3 போட்டு டூ கேஷ் அக்கௌண்ட் 20,000. இங்க August 31st போட்டு இங்க எதுவுமே இல்லை. ஸோ இந்த 20,000 அப்படியே இங்க கேரி டவுன் பண்ணி ஈக்குவல் பண்ணி நெக்ஸ்ட் பிராட் டவுன் பண்ணிடணும். இங்க September 1 போடணும். September 1 போடணும். அவ்வளவுதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு ஃபினிஷ்டு. ஸோ நான் கொடுக்குற எல்லா சம்மையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எல்லாம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டடாஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேர்ள்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டடாஸ்.